தமிழக மக்களுக்கு வணக்கம். நேற்று நடந்த அந்த சித்திரை முழுநிலவு விழா. இந்த விழாவை நான் விமர்சிக்க போறதில்ல. இது குறித்து நெறைய பேர் அவங்கவங்க விமர்சனங்கள வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாமே வன்மத்தின் உச்சமாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் அத விமர்சிக்க போறதில்ல. நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விழாவுக்கு வந்தவர்கள், போனவர்கள், வந்துட்டு போனதுக்கப்புறம் அங்க சாப்பாடெல்லாம் அப்படியே போட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டுலாம். காணும் பொங்கலுக்கு இவங்கலாம் காணும் பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாள் இவங்கலாம் மெரினா பீச் பக்கம் போயிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. போயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு அந்த இடம் கலீஜா ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே, அதாவது மக்களாகிய நாம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய வழக்கம் சார்ந்த பிரச்சனை. ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடக்கப் போகிறது அப்படின்றத கிட்டத்தட்ட 2, 3 மாதங்களுக்கு முன்னரே அவங்க தெரிவிக்கிறாங்க. முறையான அனுமதிகளை பெறுகிறார்கள். இதையெல்லாம் பெற்று நடத்தப்படுகின்ற இந்த விழாவுக்காக வடமாவட்டங்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து வாகனங்களில் மக்கள் திரளாக வருவார்கள் அப்படின்னு தெரிந்திருந்தும், இந்த அரசாங்கம் செய்த ஏற்பாடுகள் அப்படின்ற பேரில் நடந்த குளறுபடிகள் அப்படின்றத குறித்து தான் நான் இப்போ பேச போகிறேன். ஏன்னா, இந்த அரசாங்கம் எப்படி முழுவதுமாக ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது அப்படின்றதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். எதுக்குன்னா, பாதுகாப்பு கொடுப்பதற்காக வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்படியாக வரவழைக்கப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கணிசமான எண்ணிக்கையில் பெண்களும் இருந்தார்கள், பெண் காவலர்களும் இருந்தார்கள். அதாவது அடிப்படை சட்ட விதிகள் என்ன சொல்கிறது அப்படின்னா, பந்தோபஸ்துக்காக இந்த மாதிரி கூட்டங்கள், இந்த போன்ற பந்தோபஸ்துக்காக காவல்துறையினர் நீங்கள் அழைக்கிறீங்கன்னும் போது, பெண் காவலர்களை ஊரு விட்டு ஊர் நீங்கள் அழைத்து வரக்கூடாது அப்படின்றது ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறார்கள். அந்த விதிமுறை மீறப்பட்டிருக்கிறது, அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது. கோவை, இன்னும் தமிழகத்தின் தென்பகுதிகளிலெல்லாம் பெண் காவலர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். சரி, இப்படி அழைத்து வரீங்க. இவ்வாறு அழைத்து வரப்படுகின்ற காவலர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 காவலர்கள் அங்கே பந்தோபஸ்துக்கு இருக்க போகிறாங்க. அதுவும் காலையிலேருந்து இரவு 10 மணிக்கு அப்புறம் தான் முடியுது அந்த நிகழ்ச்சி அப்படின்னும் பொழுது, அது வரைக்கும் அவங்க இருக்க போகிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நீங்கள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள்? குடிநீர் ஏற்படுத்தி கொடுத்தீர்களா? கழிவறை வசதிகள் இருக்கிறதா அவர்களுக்கு? சரி, ஆண்களாவது இயற்கை உபாதைகள் இங்கே வில்லைகளோடு போயிடுவாங்க. பெண்கள் எப்படிங்க போவாங்க? அதுவும் பெண் காவல் அதிகாரிகள் அவங்க யூனிஃபார்மில் இருப்பாங்க. எங்கெங்கே போவாங்க? எப்படி பயன்படுத்துவாங்க? இதையெல்லாம் கொஞ்சமாவது சிந்தித்ததா இந்த அரசாங்கம்? இதில் பெரிய பெருமை கருணாநிதி வேற என்னன்னாக்க, காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறதுன்ட்டு. வெக்கமா இல்லையா ஸ்டாலின்? உன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த அதிகாரிகளை நீ அங்கிருந்து கூட்டு வர, அதுவும் விதிமுறையை மீறி நீ கூட்டு வந்து அவங்களுக்கு சரியான ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற அறிவு கூட கிடையாதா? ஒரு நிகழ்ச்சியோ, ஒரு போராட்டமோ, ஒரு நிகழ்ச்சியோ இதெல்லாம் முன் அனுமதியுடன் நடைபெறுகிறது, நீதிமன்றத்தினில் கூட முன் அனுமதி பெற்று நடைபெறுகிறது, அல்லது அரசாங்கத்தின் அனுமதியுடன் நடைபெறுகிறது என்றால் சட்டப்படி நடக்கின்ற நிகழ்வு. ஆனால் அதற்கு நீங்கள் பந்தோபஸ்து வழங்குகிறீர்கள் என்கிற பொழுது அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? அதுவும் உச்சி வெயில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. காலையில் இருந்திருக்காங்க. அதுவும் என்ன, போக்குவரத்தை நிறுத்திட்டீங்க. எப்படி நிறுத்தியிருக்காங்க? காவல்துறையை வைத்து அத்தனை கடைகளையும் அடைக்கிறார்கள். எப்படி கடைகளை அடைக்கிறார்கள்? உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஆரம்பித்து மகாபலிபுரம் வரைக்கும் அத்தனை கடைகளும் அடைக்கப்பட்டன. குடிநீர் வசதி கூட கிடையாது. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுன்னா கூட அங்கே இடம் கிடையாது, கடை கிடையாது. எல்லா கடையும் காவல்துறையினரே சென்று மிரட்டி, அதாவது இப்படியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்னா எப்பவுமே என்ன பார்ப்போம், நம்ம கட்சிக்காரங்க போய் கடையை அடைக்க பார்ப்பாங்க. இல்லை திமுககாரனாக இருந்தால் கடையில் போய் தகராறு பண்ணி ஏதாவது பிடிங்கிட்டு வருவான், திருட்டு வருவான். ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, காவல்துறையினரே சென்று எல்லா கடைகளையும் அடைக்க வைக்கிறாங்க. தண்ணி கூட வாங்க முடியாது. அப்போ அவன் எங்கெங்க போய் குடிப்பான் தண்ணி? இந்த காவல்துறை அதிகாரி பந்தோபஸ்துக்கு ரோட்டில் நிற்கிறானே, அந்த வெயிலில் நிற்கிறானே, அந்த காவல்துறை சகோதரரோ சகோதரியோ அவங்க நிற்கிறாங்களே, அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு என்னங்க பண்ணுவாங்க? இயற்கை உபாதைக்கு எங்கெங்க போவாங்க? வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் முழுக்க அவங்க ஆக்கிரமித்து அங்கே ஒரே ஆர்ப்பாட்டம் நடக்குது. எப்படிங்க துணிச்சலாக அங்கே போக முடியும்? இந்த அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்த முடியாத அரசு எதற்காக இயங்க வேண்டும்? உங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக, அதாவது திருமாவளவனிடம் நீங்கள் பேரம் பேச வேண்டும் என்பதற்காக பாமகவுடைய, அதாவது 12 ஆண்டுகள் நடக்காமல் இருந்த இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள். சரி, அது கொடுத்துட்டு போங்க, அது அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனுமதி தான். அதை நான் கேள்வி கேட்க போகிறது இல்லை. அது அவங்களுடைய அடிப்படை உரிமையை கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால்
அப்படியெல்லாம் செய்யும் பொழுது இதனால் பொதுமக்கள் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதானங்க ஒரு அரசாங்கத்துடைய வேலை, ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அதை செய்தீர்களா? வன்னியர் சங்கமும் பாமககாரங்களும் வராங்க, நீங்கள்லாம் வீட்டில் போய் பூட்டிட்டு உள்ளே உட்காருங்க, வீட்டை விட்டு வெளில வராதீங்க, வீட்டில் அடைஞ்சு இருந்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? அவர்கள் அந்த பேரணியை நடத்துவார்கள். அவர்கள் அந்த பேரணியை நடத்தும் பொழுது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்வதுதான் ஒரு அரசாங்கம். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அனுமதியே வழங்கியிருக்க வேண்டும். பொதுமக்கள் எக்கேடு கெட்டால் என்ன? நீங்கள் உங்கள் பேரணியை நடத்துங்கள் என்று நீங்கள் அனுமதி வழங்கியிருப்பீர்கள் என்றால் அப்போ நீங்கள் அப்பட்டமாக அரசியல் தான் செய்கிறீர்கள். உங்களுக்கு பொதுமக்கள் பற்றி எந்த கவலையும் கிடையாது. அன்னைக்கு முழுக்க பசியுடனும் தாகத்துடனும் அந்த காவலர்கள் அலைந்ததை நேரடியாக பார்த்ததன் காரணமாக நான் சொல்கிறேன். அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் நான் புதுச்சேரிக்கு போகிறேன். அங்கே அப்போவே ஏற்பாடுகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்கள், உளுந்தூர்பேட்டையிலேருந்து இந்த பக்கம் மகாபலிபுரம் வரைக்கும் எல்லா கடையும் நிறுத்துறீங்க, எல்லா கடையும் மூடுறீங்க. அப்போது அங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய மகாபலிபுரம் அந்த சாலையை தான் அடைச்சிருக்கீங்க. சரி, ஓகே. இந்த உளுந்தூர்பேட்டையிலேருந்து வேறு இடங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் அவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க? அவங்க எங்கே போய் இயற்கை உபாதைகளை கழிப்பாங்க? கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஹைவேயில் இருக்கக்கூடிய கடைகளை எப்படிங்க மூடுவீங்க? ஹைவேயில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களை எப்படிங்க மூடுவீங்க? நீங்கள் யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? எதன் அடிப்படையில் அதை செய்தீர்கள்? இதனால் பாமகவுக்கு ஒரு கெட்ட பெயர் வந்தால் வரணுன்றதுக்காக செய்தீர்களா? பாமகவினருக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னாக்க, பாமகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் பெருவாரி மக்களுடைய ஆதரவு வர வேண்டியது. ஏனென்றால் நீங்கள் பிற்பட்ட சமூகங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், குரல் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயரை பொதுமக்களிடமிருந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது. நான் சிறு வயதில், நான் சொல்கிறது ஒரு 6-7 வயதில் இருக்கும் பாமக உருவாக்கப்பட்டு முதல் கூட்டம் இங்கே நடைபெற்றது சென்னையில். அப்போல்லாம் அந்த கலர் பஸ், ஏன்னா அப்போல்லாம் பல்லவன் பஸ் மட்டும் தான், அந்த கலர் பஸ் எல்லாம் வருது பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப ஆசை. நான் வசித்த அந்த ரோட்டில் அது கிடையாது. இந்த ரோட்டில் எல்லாம் வராங்க. இந்த கலர் பஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே ஆசை. அதுக்காக எங்களோட பாட்டியோடைய வீடு அங்கே வந்து உட்காந்து நான் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி எனக்கு பசுமையான நினைவு இருக்குது. பாமகவுடைய முதல் கூட்டம் 90களில் சொல்கிறேன் நான். அப்போது இப்படியெல்லாம் 90களோ 80களோ பார்த்தது, இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்தது, இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்த ஒரு கட்சி, பார்த்து வளர்ந்த ஒரு கட்சி. நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறீர்கள் என்பது பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்துவது போல இந்த அரசாங்கம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் நீங்கள் அதை கவனமாக பார்க்க வேண்டும். ஏன்னா கெட்ட பேர் அரசாங்கத்துக்கு வரப்போகிறது இல்லை, உங்களுக்கு தான் வரப்போகுது. ஆனால் இந்த 10,000 காவல்துறையினர், 10,000 இல்லை, அதுக்கும் அதிகமாக வந்த காவல்துறையினர் இருக்காங்க பாருங்க, அவங்க குடும்பங்களுக்கெல்லாம் நான் கேட்கக்கூடியது என்னென்னா, நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த அரசாங்கம் உத்தரவு கொடுத்தால் நீங்கள் வரணும், அது விதிமுறையை மீறி இருந்தாலும் நீங்கள் வரணும், வந்து அந்த கடமையை ஆற்றுகிறீர்கள். அப்படி கடமையை ஆற்றும் பொழுது இந்த அரசாங்கமும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை கூட செய்ய முடியாத இந்த ஸ்டாலின், அதை கூட செய்ய வக்கில்லாத இந்த திமுக அரசாங்கத்திற்கு நீங்கள் குடும்பமாக போய் ஓட்டு போடுறீங்களே, இப்போவாது சிந்திக்க வேண்டாமா? உங்களை ஒரு பைசா கூட இவங்க மதிக்கலையே அப்படின்றதை இப்போவாது நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அரசு ஊழியர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், ஆசிரியர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், அரசு மருத்துவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், காவலர்களை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கமும் கிடையாது. இந்த அரசாங்கம் ஒரே ஒரு குடும்பத்தின் செழிப்பிற்காக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இந்த கேடுகட்ட ஸ்டாலினுடைய அந்த நாசமாக போக வேண்டிய அந்த குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தானே இது. இவர்களுக்கு மற்றவர் யாரை பற்றியும் கவலை கிடையாது, குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட கிடையாது. இப்படியான அரசாங்கத்துக்கு நீங்கள் துணை நிற்கப் போகிறீர்களா? அதாவது உங்களுடைய யூனிஃபார்மில் உங்கள் கடமையாக நீங்கள் துணை நிற்க போகிறீங்க, அது வேறு விஷயம். அரசியல் ரீதியாக தேர்தல் என்று வரும்பொழுது இவர்களை தூக்கி எறிவதில் நீங்களும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.